வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனையே தீராதா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கேன். மற்றவங்கள வாழ வச்சு பார்த்துருக்கேன். நான் எந்த தப்பும் செய்யலை, ஆனால் எனக்கு மட்டும் இது நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய, வருத்தப்படக்கூடிய, அப்படி வருத்தப்பட்டா கூட மற்றவங்ககிட்ட சொல்லி அழ முடியாத, மற்றவங்ககிட்ட சொன்னால் அவங்களும் வருத்தப்படுவாங்களேன்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, இப்போ வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சி ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கு. சார் இவ்வளவு நாள் பட்டது போதாதா, திருப்பியும் ஒரு கஷ்டமா? கண்டிப்பா உங்க ராசிக்கு சனி பகவான் வராங்க. ஜென்ம சனியா இருக்க போறாங்க. இப்ப ஜென்ம சனியா இருந்தா அவ்வளவுதான் எனக்கு அதெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டா இல்லை. அங்கதான் நீங்க ஒரு விஷயம் பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும். ஏழரை சனி எல்லாருக்கும் பாதிக்குமா? அது ஜென்ம சனி பாதிக்குமா அப்படின்னு கேட்டா நாங்க நிறைய ஜோதிட வகுப்புகள் எடுக்கணும். உண்மையிலே கிடையாது. இந்த காலகட்டத்துல எதை செஞ்சா நல்லது அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா போதும். இப்ப ஏழரை சனியில பிரச்சனை இல்லை சார், அப்ப எனக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னா உங்க ஜாதகத்துல இருக்க கிரக நிலைகள் மற்ற கிரக நிலைகளால பாதிக்கப்படும். ரெண்டாவது, யாருக்கெல்லாம் மீன ராசியோ அது கூட ராகுக்கு எது இருக்குன்னா அவங்கெல்லாம் பாதிக்கப்படும். அதே போல யாரெல்லாம் பாத்தீங்கன்னா புதன் தசை நடக்குதோ, கேது தசை நடக்குதோ, சில பேர் சுக்கிர தசை கூட சில பாதிப்புகள், அதனாலதான் பாதிப்பே தவிர மற்றபடி ஏழரை சனியில அதிகமா பாதிக்கப்பட்டன்னு சொல்றது அதனுடைய பாதிப்பு குறைவு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸே கேட்டு பார்த்துட்டு மீனராசிக்காரங்க 40% கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு 60% நல்லாவே இருக்காங்க. காரணம் என்ன? அவங்களுடைய நடக்கூடிய தசாபக்திகள், அவங்க செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய வேலை, அதெல்லாம் அவங்கள ஒரு அடுத்த நிலை கொண்டு போயிருக்கு. இல்லைன்னா இல்லை. இப்ப ஜென்ம சனிக்கு சனி பகவான் வராது. உண்மையிலே ஏழரை சனி என்ன பண்ணும் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம். அது எந்த ராசியில இருக்கோ அது மேல சனி பகவான் வரும்போதுதான் ஜென்ம சனி அப்படின்னு சொல்லி. இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருட்டுக்கான காரணம். அப்ப அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தின் மேல ஒரு இருட்டு வந்தா எப்படி இருக்கும்? லைட் போட்டு வச்சிருக்கீங்க ரூம்ல, திடீர்னு யாரோ லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்ப எப்படி இருப்பீங்க? அப்ப நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், அந்த ரூம்ல நடக்கணும், எந்திரிச்சு போகணும், படிக்கணும்னா எப்படி படிப்பீங்க? எப்படி நடப்பீங்க? எப்படி ஒரு வேலையை செய்ய முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதுதான் சரி. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க ஜாக்கிரதையா இருக்கும். எப்படி ஜாக்கிரதையா இருக்கிறது? ஜாக்கிரதையா இருக்கிறது வாயில சொல்லணும், ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். அப்ப நீங்க இந்த காலகட்டத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பெரிய ஆசைப்பட்டு ஒரு வேலை மாற்றம் பண்ணக்கூடாது. இந்த சனி பகவான் யாருக்கு எதிரி அப்படின்னா அதிக ஆசைகளை கொண்டவர்களுக்கு சனி பகவான் எதிரி. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதிகம் ஆசைப்படுறியா, வா வா உனக்கு ஒரு வேலை கொடுக்குறவா அப்படின்னு சொல்லி அதிக சம்பளத்தை கொடுத்து அந்த வேலையில கண்டினியூ பண்ண முடியாம நீங்களே வெளில வரா மாதிரி வேலையை சனி பகவான் செய்வாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது. ஏற்கனவே இருக்க கம்பெனில இருக்கீங்க, அங்க பிரச்சனை இருக்குதான் செய்யும், இன்னும் பண்ண முடியாது. நீங்க அதை சமாளிச்சுதான் ஆகும். அதனாலதான் லைட் ஆஃப் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அப்படியே ஒரே இடத்துல இருப்பீங்க. அது மாதிரி ஒரே இடத்துல இருந்து உங்களுடைய வேலைகளை, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காலம்தான் இந்த ஏழரை சனி. அப்ப இருக்கிற இடத்துல என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை வச்சுதான் ஒர்க் பண்ணி ஆகும். அதுல சில சிரமங்கள் இருக்கும். இருட்டுல என்ன பண்ண முடியும்? சில விஷயங்கள் செய்ய முடியும், செய்ய முடியாது. 4 பேர் இருட்டுல நீ பாட்டு என்னப்பா ஒண்ணுமே செய்யாம இருக்குன்னு கேட்பாங்க. அப்ப வேலையில பிரச்சனை வருமானா வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதிகமான உழைப்புகளை போடணும். நம்ம உட்கார்ந்துட்டு என்னெல்லாம் செய்யணும்லாம் யோசிச்சு 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 வேலைக்காக அதிக கவனம் செலுத்துங்க. கண்டிப்பா பிரச்சனை வராது. இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா அதிகமா வேலை செய்யும் போது என்ன பண்ணுவாரு? இவனை இருட்டாக்கி கூட இவன் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கானு அப்படின்னு அவர் நகர்ந்து போயிருக்கு. அதனால கண்டிப்பா பெரிய லெவல்ல பிரச்சனைகள்.
அது முக்கியமா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அவங்க ஏற்கனவே சனியோட நட்சத்திரம். இப்ப சனி பகவான் வரும்போது ஏற்கனவே நிறைய தவறான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். நீங்க உங்க லைஃப் டைம்ல எடுத்து பாத்தீங்கன்னா வேலை மாறக்கூடாதுல மாறி கஷ்டப்பட்டிருப்பீங்க. கல்யாணத்துல ஏதாவது ஒரு தவறான ஒரு வரனை செலக்ட் செய்து அதனால கஷ்டப்படும். தொழில்ல நிறைய தவறான முடிவுகள்னால கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்ப என்ன ஆகும்? அந்த ஜென்ம சனியும் வரும்போது இன்னும் தவறான நிறைய விஷயங்கள் செய்வதற்கான வாய்ப்பு வரும். அப்பதான் நிறைய பேர் ஆசையை தூண்டுவாங்க. இந்த ஜென்ம சனியில என்ன ஆகும்னா நிறைய ஆசை அதிகமானாலும் கெட்டு போயிடும். அப்ப பிசினஸ் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு வரும். நீங்க தான் செலக்ட் பண்ணணும். இது நமக்கு ஆகும் ஆகாது, இந்த ஃபீல்ட்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இது நான் செய்ய முடியாது. நீங்க தான் சில விஷயங்களை ஒதுக்கணும். ஏன்னா மனுஷனுக்கு என்ன ஒரு ஆசை தானே, எல்லாருக்கும் இருக்கிறது தானே. திடீர்னு பணமே இல்லாம இருக்கீங்க, நான் ஒரு 1 ரூபா தரேன், நீங்க ஆரம்பிங்க சொன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பாடா பரவாயில்ல, ஒரு ஆள் கிடைச்சிருக்காரு, நம்ம ஏதாவது ஒன்று செய்யலாம்னு நினைச்சு ஆரம்பிக்கும். அப்பதான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். பணம் போட்டதுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் டேக் ஆஃப் ஆகாது. பணம் போட்டவரும் உங்களை டார்ச்சர் பண்ணுவார், பணத்தை எடுக்க முடியல, நீங்க வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம் தான் இந்த ஜென்ம சனி. அதனால புதுசா எதுவும் பண்ணாதீங்க. புதுசா ஆபீஸ் ஓப்பன் பண்ணுறது, புதுசா பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, புதுசா வேலைக்கு கூட ஆள் எடுக்காதீங்க. அதுல கூட ஒரு தப்பு நடந்துடும். தப்பான ஆள் எடுத்துட்டு போட்டு வேலையை செய்யாம சம்பளம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா புதிய விஷயங்களை தவிர்ப்பது சிறப்பு. அதே போல இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல தான் திருமணம் நடக்கும். திருமணத்துல பிரச்சனைகள் வராது, திருமணம் நடந்தே தீரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த வரன் பார்க்கும்போது உங்க தகுதி கரெக்டா இருக்கா, உங்க வேலை வாய்ப்பு, உங்களுடைய கல்வி எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கான்னு பார்த்து மேட்ச் பண்ணுங்க. இல்லை எனக்கு ஒரு நல்ல இடத்துல வரன் வந்திருக்கு, நல்லா வசதியான வரன்னு சொல்லி செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அது ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கும். அதே போல திருமணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுலாம் வரும். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். மீனராசி என்பதுக்கு அது பெரிய பிரச்சனை வராது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாதுன்னு தெரியும். அதனால பெரிய பாதிப்புகள் இந்த மீனராசி என்பவர்கள் திருமணம் சார்ந்த விஷயத்துல வராது. என்னன்னா நீங்க கொஞ்சம் சில விஷயங்களை ஒழுக்கமா இருக்கும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கரெக்டா செய், இதை கரெக்டா செய், வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவீங்க. இதெல்லாம் சரியா இல்லை, இதெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க ஒழுங்குபடுத்துங்கன்னு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க. அதனால சில டார்ச்சர் அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி. அதனால பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்களால ஏதாவது ஒரு அசௌகரியங்கள் வரும். அவங்களுக்கு நேரம் சரியில்லை, அவங்களும் ஏதாவது கும்பராசியோ மீனராசியோ மேஷராசியோ இருந்தாலும் பாதிக்கப்படுது. இல்லை அஷ்டம சனி நடக்குது அவங்களுக்கு, இல்லை அர்த்தாஷ்டம சனி நடக்குது. அதனால அவங்களுக்கும் நேரம் சரியில்லாத போது அந்த பாதிப்புகள் அதிகமாயிடும். அதனால அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. தேவையில்லாம கடன் வாங்காதீங்க. சார் கடன் வாங்காம நீ வாழ்க்கையே ஓட்ட முடியாது சார். வாங்குங்க, ஆனா அதிக வட்டிக்கு உடனே நடந்துரும். இந்த கடன் வாங்கும்போது என்னன்னா எல்லாருக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்கும். இந்த தொழிலுக்காக கடன் வாங்குறேன், இந்த படிப்புக்காக கடன் வாங்குறேன், இந்த வேலைக்காக கடன் வாங்குறேன் அப்படின்னு ஒரு நிர்பந்தம். அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்திக்காம இருக்கிறது நல்லது. அப்ப தொழில ஒரு நிர்பந்தம் இருக்குன்னா அதை செய்யாம இருங்க, இல்ல கம்மியா செய்யுங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நிர்பந்தம் இருக்குன்னா வேற ஏதாவது வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இதை செய்யுங்க. ஏதோ ஒரு தேவை இருக்கு அப்படின்னா அந்த தேவையை குறைச்சிக்கிங்க. இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதிக வட்டிக்கு வாங்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ஜாதகம் பார்க்கும்போது சொல்றது தான், அதிக இன்ட்ரெஸ்ட் வாங்காதீங்க. முதல்ல அதுவே பாதி சேஃப்டி. நான் அதை வாங்க மாட்டேன், பேங்க் லோன் கிடைச்சா நான் இதை செய்வேன், இல்லை செய்ய மாட்டேன். சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலையும் செஞ்சே ஆக வேண்டிய நேரம் வரும். அங்கதான் ஒரு மனிதன் பிரச்சனைக்கு தள்ளப்படுகிறான். அந்த நேரத்துல கேர்ஃபுல்லா இருங்க. யாருக்காகவும் ஜாமீன் போடாதீங்க. செக் கொடுக்குறீங்கன்னா பர்ஃபெக்டா ஃபில்அப் பண்ணி கொடுங்க. ப்ரோனோட் கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் கேர்ஃபுல்லா கரெக்டான ஆளா, நாளைக்கு நம்மளால கட்ட முடியுமா, கட்டலைன்னா ஒரு பிரச்சனை பண்ணும், அதெல்லாம் பார்த்துட்டு செய்யறது சார். இந்த காலகட்டத்தில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போகாதீங்க. வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், எல்லாத்துலயும் ஒரு தவறு நடக்கும். நீங்க சாதாரண ஒரு 2 வீலர் வாங்கினா கூட வாங்கினதுக்கு அப்புறம் யோசிப்பீங்க, ஐயோ நம்மளுக்கு இது யூஸ் ஆகலையே, இந்த வண்டி நம்ம வாங்கிக்க கூடாது, இந்த வண்டி நம்மளுக்கு மைலேஜ் கொடுக்கலையே, இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில பயன்படாமல் போயிடுச்சுன்னா யோசனை பண்ணும். அதனால கார் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லாத்தையும் தவிர்த்துருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே போகக்கூடாது. இருக்கிறத வச்சு வாழ்க்கையை வாழ்னீங்க அப்படின்னா சனி பகவான் எதுவுமே செய்ய மாட்டார். அதுதான் இந்த மீனராசிக்கான முக்கியமான பலன். சரிங்களா? அதே போல வெளிநாடு பயணம் பண்றது, அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவார்.
ஆனா அந்த சப்போர்ட் பண்ணும்போது என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு வகையில இல்லீகல் ரூட்ல ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா பிரச்சனையை கொடுக்காது. லீகல் ரூட்ல போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் சனி பகவான் கொடுப்பாரு. சனி பகவான்னால நீதிமான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு விஷயம் லீகலா எல்லாம் பண்ணீங்கன்னா பிரச்சனைகள் வராது. அதாவது பிசினஸ் பண்ணும்போது தேவையில்லா இல்லீகல்லாம் ஏதாவது வரும். அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு கோர்ட்டு கேஸ் தான் வரும். தவறான பாதையில போறதுக்கான சூழ்நிலை வரும். முக்கியமா அந்த ஜென்ம சனி காலகட்டத்துல தவறான நண்பர்கள், தவறான பழக்கங்கள், தவறான உறவுகளுக்கு அதிகமாக ஆளாகக்கூடிய நிலை வரும். அங்க கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இந்த ஒழுக்கத்தோட, நீதியோட, நியாயத்தோட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சனி பகவான் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஜென்ம சனியில என்ன வந்தாலும் சரி, உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கவே மாட்டார். நீங்க எந்த ஃபீல்ட்ல வேணா இருங்க. நீங்க ஒழுக்கமா, நீதி, நேர்மை, நியாயத்தோட, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோட இருந்துட்டீங்கன்னா, இந்த ஜென்ம சனி மீனராசினர்களுக்கு எதுவும் செய்யாது. நம்ம சொன்ன பெயர்ச்சி பலன்கள், அதாவது சனி பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்கள். உங்க ஜாதகத்துல ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை, புதன் திசையெல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா வேலை இல்லை, தொழில பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்க சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது, உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு 3 மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிற இருக்கோம். ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க, வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.